Hello friends, நாம் இந்த வீடியோவில் Windows 11 23H2 or 24H2ல எப்படி bypass மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு எப்படி bypass பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே Windows 11 பழைய வெர்ஷனில் வேறு மாதிரி இருந்தது. இதில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ நம்ம டிவைஸுக்கு ஒரு நேம் கேட்குது. நம்ம சாம்பிள் ஒரு நேம் கொடுத்துக்குவோம். ஸோ நம்ம பர்சனல் யூஸுக்கு செட் பண்ணுறோம். ஸோ இங்கே சைன்இன் ஆப்ஷன் வந்துடுது. ஸோ இங்கே மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம சைன்இன் பண்ணி உள்ளே போக முடியாது. நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த ஆப்ஷன் நம்ம பைபாஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் F10 இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம ரெண்டு கமாண்ட் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கமாண்ட் ncpa.cpl இந்த கமாண்டை ஓப்பன் பண்ணோடனே நெட்வொர்க் கனெக்ஷன் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நம்மக்கிட்ட இருக்க ஈத்தர்நெட்டோ இல்லை வைஃபை கார்டோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அது சப்போஸ் ரெண்டு இருந்தாலும் சரி, அது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி டிசேபிள் கொடுத்துருங்க. என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் டிசேபிள் கொடுத்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கமாண்ட் oob/bypass-nro. இது நம்ம ஏற்கனவே விண்டோஸ் 11ல் கொடுத்த பழைய கமாண்ட் தான். இந்த ncpa.cpl மட்டும்தான் புது கமாண்ட். நம்ம திருப்பியும் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐ டோன்ட் ஹாவ் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணாமல் பைபாஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி தான் நம்ம வந்து விண்டோஸ் 11 23H2 அல்லது 24H2வில் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பைபாஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அதுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீனில் ஷிஃப்ட் F10 கொடுத்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்ததுக்கு பிறகு ncpa.cpl கமாண்டு கொடுத்து நெட்வொர்க் கனெக்ஷன் செட்டிங்ஸில் போய்ட்டு வைஃபை ஆர் ஈத்தர்நெட்டை டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் OOB/bypass NRO கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.